ஹாய் கைஸ், வெல்கம் டு விஷோ இன்ஃபோ. திணை இட்லி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ எல்லாத்தையும் நீங்கள் உடனே பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாங்க. திணை இட்லி செய்ய தேவையான பொருள்லாம் பார்க்கலாம். திணை எடுத்து வச்சுருக்கேன். திணை 4 கப்பு எடுத்து வச்சுருக்கேன். அவல் 1/2 கப் எடுத்து வச்சுருக்கேன். உளுந்து 1/2 கப் எடுத்து வச்சுருக்கேன். வெந்தயம் 1 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேங்க. எல்லாத்தையும் தனித்தனியாகவே ஊற வச்சுக்கலாம். தனித்தனியாகவே கழுவிட்டு தனித்தனியாகவே ஊற வச்சுக்கலாங்க. குறைஞ்சது 3 மணி நேரத்துக்கு குறைவில்லாமல் ஊற வைக்கணும். 3 மணி நேரம் டெஃபினட்டாக இருக்கணும். அது 6 மணி நேரமாக கூட நீங்கள் வைக்கலாம். ஆனால் 3 மணி நேரம் நல்லா ஊற வைக்கணுங்க. இப்போ இது எல்லாத்தையும் கழுவிட்டு வந்துடலாங்க. பாருங்கள், திணை அரிசி, உளுந்து, அவல், வெந்தயம் எல்லாத்தையும் கழுவிட்டு வந்தாச்சுங்க. இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். கண்டிப்பாக ஒரு 3 மணி நேரம் ஊறணும். அதுக்கு ஜாஸ்தியாக போனால் பரவாயில்ல, ஆனால் 3 மணி நேரம் ஊறணுங்க. அதிகமாக ஊற்றாமல் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு ஊற்றிக்கலாம். இதை 3 மணி நேரம் கழித்து பார்க்கலாங்க. திணை அரிசி நல்லா ஊறிடுச்சுங்க பாருங்கள். அதுக்கப்புறம் பருப்பு, அவல் எல்லாம் நல்லா ஊறிடுச்சுங்க. இப்போ ரெகுலராக நம்ம தோசை மாவு அரைப்போம் பார்த்திங்களா, அந்த மாதிரி திக்காக அரைச்சிக்கலாங்க. வெந்தயத்தை ஃபஸ்ட்டு அரைச்சிக்கலாம். வெந்தயம் அரைஞ்சதுக்கப்புறம் அவல், அதுக்கப்புறம் உளுந்து, அதுக்கப்புறம் திணை ஒவ்வொன்றா சேர்த்திக்கலாங்க. இன்னும் கொஞ்சமாக தான் இருக்குது வெந்தயம் அப்படின்னு நினைக்காதீங்க. ஃபஸ்ட்டு வெந்தயத்தை போட்டு அரைச்சிக்கலாம். நீங்கள் மிக்சியில், கிரைண்டரில் எதில் வேணால் அரைச்சிக்கலாம். உங்கள் சாய்ஸ் தான். அரைக்கும் போதே மாவுக்கான உப்பு சேர்த்து அரைச்சிடலாங்க. அரைச்சதுக்கப்புறம் மாவை காமிக்கிறேங்க. திணை மாவை அரைச்சி வச்சுட்டோங்க. திணை அரிசி ஊற வச்சுருந்தோம்ல, அரைச்சி வச்சாச்சுங்க. உப்பு போட்டு நம்ம எப்பவும் போல் அரைச்சி வச்சாச்சுங்க. திணை அரிசி, உளுந்து, அவல், வெந்தயம் எல்லாம் சேர்த்து அரைச்சி வச்சு இப்போ உப்பு போட்டு பக்குவமாக நம்ம இதில் இட்லியும் ஊற்றிக்கலாம், தோசையும் ஊற்றிக்கலாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நல்லா திக்காக கரைச்சி வச்சுருக்கேன். எப்போவுமே நம்ம மாவு அரைக்கிறப்ப திக்காக கரைச்சிட்டோம்னா தோசைக்கு தேவைப்படும் போது நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இட்லி வைக்க கரெக்டான பக்குவத்தில் எடுத்துக்கணும். அதனால் கெட்டியாக தான் அரைச்சிக்கணும். இது நல்லா புளிக்க வச்சுக்கலாங்க. ஒரு 3லேருந்து 4 மணி நேரம் புளித்தா போதும். சிறுதானியமெல்லாம் ரொம்ப நேரம் நம்ம புளிக்க வைக்க வேண்டியதில்லை. 3-4 மணி நேரத்துலேயே புளிச்சிடும். நம்ம அப்போ இட்லி தோசை செய்ய போகிறதில்ல. அந்த 3-4 மணி நேரம் கழித்து என்ன செய்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம அரைச்ச மாவை 3-4 மணி நேரம் கழித்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு எப்போ தேவையோ அப்போ பயன்படுத்தலாம். ஆனால் 1 நாள் 2 நாளைக்கு மேலே இந்த மாவு வச்சுருந்தா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கிறதில்ல. இப்போ இது புளிச்சதுக்கப்புறம் பார்க்கலாங்க. திணை இட்லி தோசை மாவு அரைச்சி வச்சுருந்தோம். இதில் 2மே செஞ்சுக்கலாங்க. பார்த்திங்களா, இந்தளவுக்கு திக்காக இருந்தால் தான் இட்லிக்கெல்லாம் கரெக்டாக இருக்கும். தோசைக்கு தேவைப்படும் போது இந்த மாவில் தண்ணி ஊற்றிக்கலாங்க. தோசை ஊற்றுறதுக்கு தேவையான தண்ணி அப்போதைக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ரெகுலராக இட்லி பிளேட்டில் ரொம்ப அடியில் வரைக்கும் கலக்கக்கூடாது, மேலாப்ப கலக்கணும். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இது ரெகுலராக நம்ம ஊற்றுற இட்லி பிளேட்டில் ஊற்றிட்டு காமிக்கிறேன். எப்பவும் போல் 10 நிமிஷம் வேக வச்சதுக்கப்புறம் காமிக்கிறேங்க. சூப்பராக நம்மளோட திணை இட்லி ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். சூப்பராக நம்மளோட திணை இட்லி ரெடி ஆகிடுச்சுங்க. மாவு இன்னும் புளிச்சா இன்னுமே சாஃப்டாக வருங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். சிறுதானிய இட்லி அப்படின்னு சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு பஞ்சு மாதிரி இருக்கும். புளிச்சது கம்மியாக இருக்கிறதுனால இப்படி தெரியுதுங்க. அட்டகாசமாக இருக்கும். இப்போ இதே மாவுலேயே தோசை ஊற்றிக்கலாங்க. பாருங்கள், தேவைப்படுற அளவுக்கு மாவில் தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ தோசை ஊற்ற ஆரம்பிச்சிடலாங்க. ரெகுலராக நம்ம தோசை ஊற்றுற மாதிரி தான். தோசைக்கல் சூடாகிடுச்சு. மாவு எடுத்து இப்போ ஊற்றிக்கலாங்க. எப்பவும் போல தான். நீங்கள் திக்காக தின்னா எப்படி வேணால் ஊற்றிக்கலாம். உங்கள் சாய்ஸ் தான். சூப்பராக இருக்குங்க. தோசையாகட்டும் இட்லி ஆகட்டும் அட்டகாசமாக இருக்கும். நீங்கள் ஒன் சைடாகவும் எடுத்துக்கலாம், திருப்பி போட்டு எடுத்துக்கலாம். உங்கள் சாய்ஸ் தான். பார்த்தீங்களா எந்த அளவுக்கு நல்லா ஸ்ப்ரெட் பண்ண வருது. அட்டகாசமாக இருக்குங்க. இதுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆனால் இதெல்லாம் ரொம்ப ஆறுனதுக்கப்புறம் சாப்பிடாதீங்க. சூடாக இருக்கும்போதே சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி அதே மாதிரி நல்லா புளிச்சாச்சு அப்படின்னா நல்லா பஞ்சு மாதிரி இருக்குங்க. காலையில் செஞ்ச இட்லி மத்தியானம் நைட்டு கூட சாப்பிட்லாம். இந்த புளிக்க டைம் கொடுக்கணும். அப்போ தான் இட்லி இன்னும் நல்லா பஞ்சு மாதிரி இருக்கும். இது வேகட்டும்.
பாருங்கள் தோசை எந்த அளவுக்கு சூப்பராக ரெடியாக இருக்குது. செம்ம ரோஸ்ட்டாக இருக்குது பாருங்கள். அட்டகாசமாக இருக்குது. நான் ஒன் சைடாக தான் எடுக்க போகிறேன். எந்த அளவுக்கு ரோஸ்ட்டாக வந்திருக்கு பாருங்கள். அட்டகாசமாக வந்திருக்கு. இதை குழந்தைங்க கூட வேணான்னு சொல்லவே மாட்டாங்க. அவ்வளோ அருமையாக இருக்குங்க. இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க. பாருங்கள் சூப்பராக நம்மளோட திணை தோசை ரெடி ஆயிடுச்சு. திணை இட்லி ரெடி ஆயிடுச்சுங்க. சூப்பராக வந்தது மட்டும் இல்லாமல் நிறைய சத்துக்கள் இருக்குங்க திணையில். அரிசியே யூஸ் பண்ணாமல் திணை, உளுத்தம்பருப்பு, வெந்தயம், அவல் நம்ம இதை தான் சேர்த்துருக்கோம். அவல் சேர்க்காமல் கூட நம்ம இட்லி ரெடி பண்ணலாங்க. ஆனால் சூடாக சாப்பிட மட்டும்தான் நல்லாயிருக்கும். மத்தியானம் நைட்டு நம்ம காலையில் வச்ச இட்லி மத்தியானம் நைட்டு சாப்பிடணும் அப்படின்னா அதுக்கு கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிறக்காக தான் நம்ம அவல் சேர்க்குறோம். இன்னுமே அவல் சேர்த்திங்கன்னா சாஃப்டாக இருக்கும். ஆனால் நீங்கள் என்ன தான் உளுந்து அவல் சேர்த்தாலும் நல்லா புளிக்க விடணுங்க. புளிக்க விட்டால் தான் பாருங்கள் இந்த மாதிரி கண்ணாக கிடைக்கும். இல்லாட்டி கண்டிப்பாக நல்லா இருக்காது. அட்டகாசமாக இருக்கும். சத்தான சுவையான திணை இட்லி ரெடி ஆயிடுச்சுங்க. இதுக்கு சட்னி சாம்பார் எது வேணால் தொட்டு சாப்பிட்லாம். நம்ம சாய்ஸ் தான். இப்போ நான் பூண்டு கார சட்னி, வெங்காய கார சட்னி ரெடியாக வச்சுருக்கேங்க. அதை தொட்டு சாப்பிட போகிறேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்சது தாராளமாக செஞ்சு சாப்பிட்லாங்க. எது வேணாலும் நல்லா இருக்கும். அரிசியை யூஸ் பண்ணாமல் சிறுதானியம் மட்டும் போட்டால் நல்லா இருக்குமா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக தாங்க இந்த ரெசிபி. அட்டகாசமாக வரும். தோசை நீங்கள் இன்னும் சாஃப்டாக எடுத்துக்கலாம். குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ரோஸ்ட்டாக ஊற்றி கொடுத்தா வேணாம்லாம் சொல்லவே மாட்டாங்க. அட்டகாசமாக இருக்கும். காலையில் இட்லி, நைட்டு தோசை கூட நம்ம செஞ்சுக்கலாம். அடுத்த நாள்லாம் வேணான்னு நினைக்கிறேன். அளவாக ஊற போட்டு அளவாக அரைச்சி நம்ம சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே பாய்.